செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுதே காதினிலே இப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நான் என்ன நினச்சிப்பேன்னா, காதில் தேன் சொட்ட சொட்ட பாடுற மாதிரி தமிழ் இருக்குமா அப்படின்னு. அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாகும் ஒரு சால்பத்தினை உயர்ந்திருக்கும். அதாவது அரசியல் இதை நான் எப்படி நினச்சிப்பேன்னா, அதாவது ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக அரசியல் பிழைத்தோர்க்கு அதாவது அரசியல் போனால் பிழைச்சப்போமா பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உயர்ந்தவங்களாம் ஏற்றுப்பாங்களாம் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பொய்யா ஒன்று ஞாபகம் வச்சுக்க. ஆனால் இப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கூடாது. அதுக்கு உண்மையிலேயே அர்த்தம் இருக்கா அதுபடி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தமிழனுக்கு கர்ணன் ஏதோ பாட்டெல்லாம் பாடுவாங்க, அது மாதிரி பாடக்கூடாது. அந்த லெட்டர்ஸ்குள்ளேயே ரோமன் நம்பர்ஸ் அதுக்குள்ளேயே தமிழ் எண்களும் இருக்குமா. மேங்கோன்னு சொல்லுவாங்க, அதாவது மாங்காய். இதெல்லாம் தமிழ் தான் மூத்த மொழி. இதுதான் தமிழ் தான் ஆக்சுவலி மூத்த மொழி. கிச்சடியில் தமிழ் வந்து இங்கிலீஷ்காரங்க மட்டும்தான் தமிழ்லேருந்து கடன் வாங்கிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே தமிழ் தான் மூத்த மொழின்னு தான் எல்லா நாடுமே தமிழ்கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கோம். அதை அதே மாதிரி நவமி நவதானியம் நவகிரகம், அதாவது நவனா 9ங்கிறத குறிக்கிறது. நவம்பர்னு முன்னாடி 10 மாதம் தான் இருந்துச்சு ரோம் காலண்டரில், கிரிகோரியன் காலண்டரில். ரோம் காலண்டர் அதான். ஆமாம், டிசம்பர்னால் தசைன்னுங்கிறது மாதிரி வரும். அக்டோபர்ஸ்க்கு 8 இது இருக்கா, அதனால அக்டோபர்னு வச்சுருக்காங்களாம். ஆனால் நம்ம ஊரில் அஷ்டன்னா 8ன்னு வச்சுருப்போம். தசாவதாரம், தசமி இதெல்லாம் 10, தசைனா 10 அது அர்த்தம். இந்த மாதிரி புரிஞ்சுட்டு படித்தா தான் நம்ம மண்டையில் ஏறும், ஞாபகம் வச்சுக்கலாம். வெறும் மொட்டமான படம் பண்ணிட்டு புரிஞ்சிட்டா அதில் எந்த பயனும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது பேச்சு வழக்கில் மட்டும்தான் வரும், அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாமல் நம்ம வேறு ஏதாவது பேர் கூட வச்சுக்கலாம்.